ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் ஸ்டோரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான தேர்ட் செமஸ்டருக்குரிய சிலபஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரியில் பிஎம்இக்குரிய பயோமெடிக்கலுக்குரிய சிலபஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 6 பேப்பர்ஸ் வந்து தியரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதுக்கு 4 கிரெடிட், இது M3 பேப்பர். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் இதுக்கு 3 கிரெடிட். சென்சார்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இதுக்கு 3 கிரெடிட். எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ் இதுக்கு 3 கிரெடிட். அனாட்டோமி அண்ட் ஹியூமன் பிசியாலஜி இது இன்டெகிரேட்டட் பேப்பர், இது நீங்கள் தியரியாகவும் பண்ணுவீங்க, லேப்லையும் பண்ணுவீங்க, 4 கிரெடிட். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இதுக்கு 3 கிரெடிட். ப்ராக்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட் லெபார்ட்டரி 1.5 கிரெடிட். சென்சார்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெபார்ட்டரி இதுக்கு 1.5 கிரெடிட்ஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லெபார்ட்டரி இதுக்கு 1.5 கிரெடிட்ஸ். ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இது ஒரு ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ், நீங்கள் நான் முதல்ல அந்த மாதிரி பண்ணுவீங்க, இதுக்கு வந்து 1 கிரெடிட். ஸோ அனாட்டோமி அண்ட் ஹியூமன் பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் பேப்பர் அப்படிங்கிறனால லேப்லேயும் வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 25.5 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.